Hello friends, last video update data பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல delete data பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம delete command எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ், இதில் இந்த நேம் வருண் அப்படின்ற ரெக்கார்டை நான் delete பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா mysql.connector சொல்லி கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஹோஸ்ட் நேம், யூசர், பாஸ்வேர்ட், டேட்டாபேஸ்லாம் கொடுத்துருக்கேன். இங்கே இடத்துல அப்டேட் கொடுத்துருக்கேன். அந்த அப்டேட் பதிலாக நம்ம இப்போ டெலிட் கொடுத்துக்கலாம். delete from students where name equal to quotesல வருண் கொடுத்துக்கலாம். நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த query-யை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கமிட் பண்ணணும். அப்போ தான் டேட்டாபேஸில் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகிட்ட பிறகு நம்ம இதை செக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த கோட். நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ இதோட அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வருண் டெலீட் பண்ணேன். லாஸ்ட்லேருந்து 5th ரெக்கார்ட். இங்கே லாஸ்ட்லேருந்து 5th ரெக்கார்ட் வருண் இல்லவே இல்லை பாருங்கள். ஸோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ண கண்டிஷனுக்கு உண்டான ரெக்கார்டை டெலீட் ஆகிடுச்சு. இதை நம்ம டேட்டாபேஸில் போய் செக் பண்ணிக்கலாம். MySQL ஓப்பன் பண்ணி அந்த டேட்டாபேஸையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம இதை செக் பண்ணாலும் வருண் அப்படின்ற ரெக்கார்டு எதுவும் இல்லை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம ட்ராப் பார்க்கலாம். ட்ராப் பண்ணுறதுக்கு இன்ஃபோவில் இருக்க இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளை நம்ம ட்ராப் பண்ணலாம். ட்ராப் டேபிள் நம்ம 2 விதமாக பார்த்தோம். ட்ராப் என்டையர் டேபிள், டைரெக்டாக ட்ராப்னு கொடுத்து அந்த டேபிள் நேம் கொடுத்துக்கிறது. இன்னொன்று ட்ராப் கொடுத்து இஃப் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுக்கறது. இருந்தால் மட்டும் டெலீட் பண்ணும், இல்லைன்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணாது. ஃபஸ்ட்டு ஒன் டேபிள் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா எரர் த்ரோ பண்ணும். இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ட்ராப் டேபிள். இப்போ டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ, டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ. ஸோ ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு cursor.execute q2 கொடுத்துட்டேன். டேட்டாபேஸ் கமிட் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய மெயின் டேட்டாபேஸ் இன்ஃபோ, அதனால் இன்ஃபோன்னு மாற்றிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். இந்த ப்ராம்ப்ட் வந்துச்சுன்னா டேபிள் டெலிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இதை செக் பண்ணலாம். ஹோம் போயிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இன்ஃபோ டேட்டாபேஸ்க்கு போகிறேன். பாருங்கள், இந்த டேபிள்ஸ் ஆண்ட ஏரோவே இல்லை. ஏன் ஏரோவே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டெலீட் பண்ண சொன்ன அந்த டேபிள் டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் அகெயின் த சேம் ஃபைலை ரன் பண்ணுறேன். அப்போ அதோட அவுட்புட் என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், ஆல்ரெடி டெலீட் பண்ண ஃபைலை நான் கொடுக்கும்போது எனக்கு எரர் என்ன வருதுன்னா அன்னோன் டேபிள் info.student அப்படின்ற எரர் எனக்கு வருது. ஸோ இந்த எரர் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நான் என்ன பண்ணுன்னா ட்ராப் டேபிள் கொடுத்தேன் இல்லையா, அது பக்கத்துலேயே இஃப் எக்ஸிஸ்ட் கொடுக்கணும். ஸோ ட்ராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். ரன் பண்ணுறேன். பாருங்கள், எந்த ப்ராம்ப்ட்டுமே வரல. ஸோ இஃப் எக்ஸிஸ்ட் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு ரன் பண்ணுறேன். ஃபுல்லாக எரர் த்ரோ பண்ணுது, ஏன்னா அதுமாரி ஒரு டேபிளே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது டேபிள் இருந்தால் டெலீட் பண்ணும், இல்லைன்னா எந்த எரரையும் த்ரோ பண்ணாமல் எக்ஸிக்யூஷன் கண்டினியூ ஆகும். இந்த வீடியோலேருந்து எப்படி ஒரு டேபிளை ட்ராப் பண்ணுறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.